வேண்டும். அப்போது கேட்கிற மனிதன் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நாளிலே அந்த நேரத்திலே மனிதர்கள் கேட்பார்களாம், விரண்டோடப்படக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்பான். தப்பிக்கக்கூடிய இடம் எங்கே என்று கேட்பான். தப்பிக்க முடியுமா? அந்த நாள் ஏற்பட்ட பிறகு மனிதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? இறைவனிடமிருந்து தப்பிக்க முடியுமா? அன்புள்ள சகோதரர்களே, இதோ இந்த ஊரிலே கம்பத்திலே அழிவு வந்தால் அருகிலே இருக்கிற ஊரிலே தப்பித்து விடலாம். தமிழகத்திலே அழிவு வந்தால் அண்டை மாநிலத்திலே இருக்கிற ஊருக்கு தப்பித்து விடலாம். இந்தியா நாட்டிலே அழிவு வந்தால் அருகிலே இருக்கிற நாட்டை பிடித்து தப்பித்து விடலாம். ஒட்டுமொத்த உலகமும் அழியக்கூடிய நேரத்திலே அன்றைய நாளிலே எந்த ஒதுக்குமிடமும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லாலா வஸர், இல்லை இல்லை, தப்பிக்கிற எந்த இடமும் இல்லை. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். அந்நாளிலே உமது இறைவனிடம் மட்டுமே தங்குமிடம் உள்ளது. அந்த நாளில் எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே மட்டுமே அவனுடைய ஒதுங்குமிடமும் தங்குமிடமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கிறான். யுனப்பவுல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வஅஹர். மனிதன் அந்த நாளிலே அவன் உலகத்தில் செய்த முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் பற்றி அன்றைக்கு மனிதன் அறிவிக்கப்படுவான். சகோதரர்களே, உலக வாழ்க்கை அந்த நாளில் விசாரணை. உலகத்தில் என்ன செய்தாலும் 10 வயதிலிருந்து 60 வயது வரையிலே மரணிக்கிறோம் என்று சொன்னால் 10ல என்ன, 15ல என்ன, 20ல என்ன, 30ல என்ன, 40ல என்ன, 50ல என்ன, அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி அந்த நாளிலே அவன் என்ன முன்னாடி செய்தான், என்ன பின்னாடி செய்தான், அத்தனையும் அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான். அல்லாஹ்விடத்தில் எந்த குற்றமும் மறைக்கப்படாது. அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்துல கேட்கிறான், அவர்கள் கண்கள் செய்த ஜாடைகள் முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிக்கொண்டு வருவான் விசாரணையிலே. எல்லாம் உலகத்திலே செய்த அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே பட்டவர்த்தனமாக்கப்படும். ஏடுகளின் வழியாக, 2 தோள்களில் இருக்கிற மலக்குகளின் வழியாக. எப்படி உலகத்திலே ஒரு அறையிலே கேமரா மாட்டிட்டாங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்து 6 மணிக்கு எங்கே,